சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவளுக்கு கத்துக்கணும்னா எவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூட்லாம் இருக்கு, அங்க போய் கத்துக்க வேண்டியதானக்கா? டேய், என்ன ரொம்ப ஓவரா பேசுற? ஆக்சுவலா நீ ரொம்ப சுமாரா தான் சமைக்கிற. ஏதோ இந்த பொண்ணுதான் உன்கிட்ட கத்துக்கணும்னு ஆசைப்படுது. இதுக்கு நீ சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு இன்ஸ்டிடியூட்ல போய் கத்துக்கோன்னு சொல்லி பிகு பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பாரு, அவ என்ன டிஷ் கேக்குறாளோ அதை நீ எப்படி சமைப்பியோ அது அவளுக்கு தெளிவா சொல்லி கொடு, சரியா? இங்க பாரு, இதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம், புரியுதா? உங்கள் உத்தரவு அக்கா, அப்படியே செய்றேன். மோனிகா, பாண்டி சமையல் கத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்கிட்ட வந்து சொல்லு, சரியா? பாத்துக்கோ. சரிங்கக்கா. என்ன ரெக்கமெண்டேஷனோட வரீங்களா? சமையல் எப்படி பண்ணணும்னு உன்கிட்ட கத்துக்கணும், அதுக்கு தான். ப்ளீஸ் வா, சொல்லித்தரேன். கமான். பயப்படக்கூடாது, சமையல் செய்ய பயப்படக்கூடாது. ஓகே? தக்காளி, தக்காளி, கேரட் எடுத்துக்கணும், பீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். அம்மா, வணக்கம்மா. வணக்கம், வாங்க சார். அம்மாவை கொஞ்சம் பார்க்கணும். சித்தி மேலதான் இருக்காங்க, நீங்க வந்திருக்கீங்கன்னு போய் சொல்லிட்டு வரேன். சித்தி வாங்க ரங்கசாமி. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குமா. பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். இந்தாங்கம்மா. தேங்க்யூ. செல்வி, சித்தி, அவருக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. உட்காருங்க. என்ன ரங்கசாமி, பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு பண்றேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அது வந்துமா, ஒரு நல்ல இடம் திடீர்னு முடிவாயிடுச்சு. அதான் டக்குன்னு முடிச்சிடலான்னு. அம்மா, நீங்க இருக்கிற தைரியத்துல தாமா நான் முடிவு பண்ணேன். கண்டிப்பா உங்க வீட்டு கல்யாணம் எங்க வீட்டு கல்யாணம் மாதிரி நல்லபடியா பண்ணிடலாம். நல்லதுமா. என்ன ரங்கசாமி? வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க. என்ன எவ்வளவு தூரம்? உட்காருங்க. எங்க ரங்கசாமி பொண்ணுக்கு கல்யாணமா இன்விடேஷன் கொண்டு வந்திருக்காரு. ஓ குட். நல்ல விஷயம், சந்தோஷம். ஐயா, நீங்க எல்லாருமே வந்துடணும். நீங்க தான் வந்து நடத்தி கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லணுமா ரங்கசாமி? உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நாங்க பண்ணி தரோம். சந்தோஷமா. இந்தாங்க. ஏன் தயங்குறீங்க? ஜூஸ குடிங்க. இல்லைங்கம்மா, அது வந்து சௌந்தர்யம்மாவுக்கு ஆபீஸ்ல இன்விடேஷன் கொடுத்தேன். இன்விடேஷனை வாங்கிட்டு அவங்க சாதாரணமா வரேன்னு சொல்லிட்டாங்கம்மா. சௌந்தர்யம்மா கிட்ட பிஏ கூட சொன்னாரு, ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் இல்ல ஒர்க்கர்ஸ் யாராவது இன்விடேஷன் வச்சா அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எடுத்து சொன்னாரு. அதுக்கு சௌந்தர்யா மேடம், அதெல்லாம் அப்போ, இப்போ அதெல்லாம் யாரும் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு இன்விடேஷன் எடுத்துட்டு வந்தம்மா. சௌந்தர்யா சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. சரிங்கம்மா. அவ சின்ன பொண்ணு, விவரம் இல்லாம சொல்றா. நீங்க இந்த கம்பெனிக்காக எவ்வளவு உழைச்சிருக்கீங்க. கல்யாண விஷயம் எல்லாம் நல்லபடியா பண்ணிடுவோம், நீங்க கவலைப்படவே வேண்டாம். சரிங்கம்மா. இத பாருங்க, கல்யாண வேலைகளை மட்டும் பாருங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க ஐயா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. போயிட்டு வரங்க ஐயா. போயிட்டு வரங்கம்மா. வாங்க.
நீ அந்த கார்லயே போலாமே. இல்லம்மா, புது கார் வரட்டும், அப்புறமா நான் ஆபீஸ்ல போய் ஜாயின் பண்ணிக்கிறேம்மா. அம்மா, நீங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நினைச்சு நான் வேலை பாப்போம்மா. ஆனா ஆபீஸ்ல உங்க போட்டோக்கு பக்கத்துல அவ போட்டோ மாட்டி வச்சிருக்காமா. கண்டிப்பா இது பொறாம தானே. சௌந்தர்யம்மா கிட்ட பிஏ கூட சொன்னாரு, ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் இல்ல ஒர்க்கர்ஸ் யாராவது இன்விடேஷன் வச்சா அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எடுத்து சொன்னாருமா. அதுக்கு சௌந்தர்யா மேடம் அதெல்லாம் அப்போ, இப்போ அதெல்லாம் யாரும் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. இளமதி, என்ன? உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? சொல்லுங்க. சொல்லுவேன், சொன்னதுக்கு அப்புறம் கோவப்பட மாட்டியே? நான் கோவப்படாத அளவுக்கு சொன்னா கோவப்பட மாட்டேன். அது வந்து அதான் வந்தாச்சுல்ல, என்னன்னு சொல்லுங்க. அது வந்து நீ உன் வீட்ல உன் பங்கு சொத்தை பிரிச்சு கேளு. நான் தான் எங்க வீட்ல இருந்து கொடுத்தா கூட வாங்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் எப்படி நீங்க ஏன் பங்கு சொத்தை பிரிச்சு கேட்க சொல்றீங்க? நான் உன் பங்கு சொத்தை பிரிச்சு கேட்க சொன்னது கண்டிப்பா எனக்காகவோ உனக்காகவோ இல்ல. அப்ப எதுக்காக, யாருக்காக என்னோட பங்கு சொத்தை பிரிச்சு கேட்க சொல்றீங்க? உன் அப்பா அம்மாவுக்காக. ஏன் அப்பா அம்மாக்காகவா? என்ன சொல்றீங்க கதிர்? என் தங்கச்சி எப்படியும் உன் அம்மாவையும் அப்பாவையும் நடு ரோட்ல நிறுத்திடுவா. உங்க அம்மா அவளுக்கு பொறுப்பு கொடுத்தாலும் கொடுத்தாங்க, அவ தலகால் புரியாம இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கா. நாளைக்கு எல்லாத்தையும் அவ வச்சுக்கிட்டு இவங்களை வெளியேத்திட்டா நீ என்ன பண்ணுவ?